சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் இந்த கிரகங்களோட இணைவுகளை பற்றி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு கேள்வியை திரும்ப கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, சார் எனக்கு ஜாதக கட்டத்தில் ஒரு கட்டத்தில் 4 கிரகம் இருக்குது, இல்லை 5 கிரகம் இருக்குது, இல்லை 3 கிரகம் சேர்ந்துருக்கு, இதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு. இது நான் வகுப்புகள் நடத்தும் போது தெளிவாக இந்த நிகழ்வுகளை சொல்லுவோம். அதே விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு காரில் ஒரு 4 பேர் பயணிக்கிறோம். இந்த 4 பேர்கிட்டையும் கண்ட்ரோல் இருக்குமா அப்படின்னா கண்ட்ரோல் இருக்காது. யாரோ ஒருத்தர் தான் கண்ட்ரோல் இருக்கும். வேகமாக போ, மெதுவாக போன்னு சொல்கிறது ஒருத்தர் இருப்பார். அந்த வண்டி இயக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார். இந்த 2 பேர் தான் அங்கே செயல்படும். இல்லை ஒருத்தர் தான் செயல்படும். சப்போஸ் வண்டி இயக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார், இடத்துக்கு தகுந்த மாதிரி வேகமாக போவார், மெதுவாக போவார், ஒரு வேகத்தோட ஒரு பிரேக் அடிப்பார். அப்போ ஒரு ஜாதகம் அப்படிங்கும்போது ஒரு கிரகம் மட்டுமே ஒரு நேரத்தில் 1 அல்லது 2 கிரகங்கள் மட்டுமே முதன்மையாக வேலை செய்யும். உடனே சார் 4 பேரும் ஸ்டேரிங் பிடிச்சி 4 பேர் லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பினா அந்த வண்டி போகுமான்னு? எப்பயுமே கிரகங்களை பொறுத்தளவுக்கு 4 கிரகங்கள் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு கிரகம் அல்லது 2 கிரகங்கள், சில நேரத்தில் 3 கிரகங்கள் கூட அதனோட முதன்மையாக செயல்படுமானா முதன்மையாக செயல்படும். அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, சார் சூரியனோட சந்திரன் சேர்ந்துட்டு, சந்திரனோட செவ்வாய் சேர்ந்துட்டு, செவ்வாயோட புதன் சேர்ந்துட்டு, புதனோட சுக்கரன் சேர்ந்துட்டு, சுக்கரனோட குரு சேர்ந்துட்டு, இப்படின்னு நீங்கள் ஒரு 4-5 கிரகம் சேர்ந்துட்டு அப்படின்னு பயப்பட வேண்டாம் அவசியம் இல்லை. சார் எனக்கு 7 கிரகம் இருக்குது, 8 கிரகம் இருக்குது, 9 கிரகம் இருக்குது, 10 கிரகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து கிரக இணைவுகள் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில், இப்போ இலக்கணம் 7 மேஷ இலக்கணம் போது செவ்வாய் 8ல் இருக்குது, சார் புதன் 8ல் இருக்குது, சுக்கிரன் 8ல் இருக்குது. எந்த கிரகம் 8ல் இருந்தாலும் செவ்வாய் தான் முதன்மையாக இயக்குமான்னு முதன்மையாக இயக்கும். ஜாதகர் என்ன பண்ணுவார், ஜாதகர் தனக்கு தானே என்ன பண்ணுவார், அதுக்கு உதாரணமாக கடனை அதிகப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்குவார். அதட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஜாதகர் தான் முதன்மையாக இயக்கக்கூடிய ஒரே ஒரு நபர். யார் அப்படின்னா லக்னாதிபதி மட்டும்தான் இங்கே பார்க்கணுமே தவிர, மற்றபடி நீங்கள் மற்ற கிரகங்களெல்லாம் பார்க்கலாமான்னு பார்க்கலாம், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் முதன்மையாக செயல்படுறது யார் அப்படின்னா லக்னாதிபதி மட்டும்தான். அதோட்டு 3 கிரகம் சேர்ந்துருக்கு, அதுக்கு பயப்படாதீங்க. 2 கிரகம் சேர்ந்துருக்கு, பயப்படாதீங்க. சார் எனக்கு 6, 8, 10, 12 நிறைய கிரகங்கள் இருக்குது, பயப்படாதீங்க. என்ன கேள்வியோ என்ன பதிலோ அதுக்கான கிரகங்களை மட்டும், அதுக்கான பாவக கிரகங்களை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்படியே எல்லா கிரகத்தையும் பார்க்கணும், அப்படி எல்லா கிரகத்தையும் பார்த்து பலன் சொல்கிறேன்னா கடைசியாக ஜாதகத்தில் குழப்பம்தான் மிஞ்சுமே தவிர வேறு ஒன்றும் மிஞ்சாது. அதை விட்டு தயவு செய்து, இது ஜோதிடர்களுக்காக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, கிரகங்கள் நிறையா இருக்குது அப்படின்னா நிறையா நல்லதும் கொடுத்துரும் கெட்டதும் கொடுத்துரும் பயப்படுறாங்க. நல்லதும் அப்படி கொடுத்துறாது, கெட்டதையும் அப்படி ஒன்றும் கொடுத்துறாது, பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் மேஷ லக்னம் 10 வருஷம் போகுது. இப்போ லக்னாதிபதி செவ்வாய் 8ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஜாதகரை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஆமாங்க, கரெக்டுங்க, நீங்கள் ஜாதகர் இப்போ பிரச்சனையில் இருக்கார் அப்படின்னு கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் இல்லை அப்படின்னா குருவோ இல்லை மற்ற சுக்கிரனோ இப்போ புதனோ இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த பாவக ஆதிபத்தியங்களை சாதகரை செயல்பட வைக்கும். இது ஜாதகர் என்ன பண்ணுவார், இவராக தேடி போய் மாட்டிக்கிறது, இவராக போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறது, இல்லை இவராக போய் ஒரு பைக்கை கொண்டு போய் விட்றதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அது ஒரு விஷயம். இப்போ செவ்வாய் இலக்கணத்தில் இல்லை, உதாரணம் மேஷத்தில் செவ்வாய் இல்லை, மற்ற ஏதோ 3-4 கிரகம் இருக்குது. இப்போ உதாரணம் சுக்கிரன் இருக்குது, குரு இருக்குது, புதன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இவர் பிரச்சனைக்கு போக மாட்டார். பிரச்சனை என்னமோ தேடி வரும். நீ வரியா இல்லையா, நீ வரியா படத்துக்குன்னு சொல்லுவான். சரி வர்றம்மா, படத்துக்கு போனது பிறகு என்ன பண்ணும், பகர வழியில் போலீஸ் பிடிச்சிடும், புழ வழியில் பைக் ஆக்சிடென்ட் ஆகிடும். இப்போ இவர் வீட்டில் செவனேன்னு தான் இருந்தார், நான் செவனேன்னு தானடா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகங்கள் அழகாக அதனுடைய வேலை செய்யுமான்னு வேலை செய்யும். அதனால் முதன்மை எந்த கிரகம் இயக்குதோ அந்த கிரகம். இப்போ என்னென்ன சுக்கிரன் கொண்டு 7ஆம் தேதி, இப்போ மேஷ லக்னத்துக்கு 7ஆம் தேதி சுக்கிரன் நண்பர்களோட போகும்போது என்ன பண்ணும், பிரச்சனை ஏற்படுத்தும். மேஷலத்தில் சுக்கிரன் இருக்கும்போது நண்பர்களோட படம் பார்க்க போனால் கண்டிப்பாக பிரச்சனையாகும். அவ்வளோதானே லாஜிக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சித்தர் பூமி.